முழுக்க முழுக்க இது பெருமாளுடைய மாதம். அது சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷமாகவே கொண்டாடுறோம். எல்லா பெருமாள் ஆலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் எல்லாரும் நெத்தியில் அந்த நாமத்தை இட்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு வரக்கூடிய பெருமாள் நம்மளுடைய குறைகளை கேட்டு நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி தரார். ஸோ சனிக்கிழமை பொதுவாக மாவிளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு மலை மாதிரி அந்த மாவிளக்கை செஞ்சு நடுவில் நெய் விட்டு அந்த திரி போட்டு ஏற்றும் பொழுது அந்த திரி ஏறி அது எரிஞ்சு முடிகிற வரைக்குமே வீட்டில் எல்லாரும் உட்காந்து கோவிந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மலை ஏறணும், சாமி மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அன்னப்பாவாடை பண்ணுவாங்க. சுவாமியை அன்னத்திலேயே பெருமாளினுடைய அந்த திருவுருவத்தை வரைஞ்சு அன்னப்பாவாடை வீட்டிலேயே செய்வாங்க. ஸோ புரட்டாசி மாதம் பெருமாளினுடைய வழிபாடை பல வகையிலையும் நாம் கொண்டாடுகிறோம். அண்ட் இந்த சாரத நவராத்திரி இந்த டைமில் தான் எப்பொழுதுமே மலையிலையுமே பிரம்மோற்சவம் வரும்.